ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் என்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது. நிஃப்டி 164 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் இருக்குது. 25,049 பாயிண்ட் 409 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. சென்செக்ஸ் 550 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் இருக்குது. 83,306 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. பேங்க் நிஃப்டி 256 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் இருக்குது. 56,877 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. ஸோ 256 பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது. இது போக பேங்க் நிஃப்டியில் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஒரு 1.5% பாசிட்டிவில் இருக்குது. ஆக்சிஸ் பேங்க் 1.5% பாசிட்டிவ். ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க், கோட்டக் மஹிந்திரா பேங்க் இதெல்லாம் ஃப்ளாட் பாசிட்டிவில் இருக்குது. பஞ்சாப் நேஷனல் பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, கனரா பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் நெகட்டிவ்ல இருக்குது. ஃபெடரல் பேங்க் மட்டும் 1% மேலே நெகட்டிவ்ல இருக்குது. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் மூவ் ஆகிட்டு இருக்கு. பட் ஆக்சுவலி மார்க்கெட் பாசிட்டிவ்ல இருக்குது. ஆனால் என்னோட போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நான் பார்க்கும்போது சம் ஸ்டாக்ஸ் பாசிட்டிவ்ல இருக்குது, அது சில ஸ்டாக்ஸ் எல்லாமே நெகட்டிவ் ட்ரெண்டில் போகிறதுனால என்னோட போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா ஒரு 0.44% நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ உங்களோட போர்ட்ஃபோலியோ என்ன கண்டிஷன் சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹியூண்டாய் மோட்டார்ஸ் இந்தியா. ஆக்சுவலி இன்றைக்கி ஒரு ஃப்ரெஷ் 52 டச் பண்ணியிருக்குது. ஆக்சுவலி 2,147 ரூபா போச்சு. 2,147 ரூபா போனது இப்போ 2,109 ரூபா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஃப்ளாட் நெகட்டிவ்ல இருக்குது. ஸோ நான் சொல்லியிருந்தேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 to 100 ருபீஸ் வரைக்கும் என்ன எக்ஸ்ட்ரா மேலே போகலாம். ஆனால் இது வந்து நானாக இருந்தோன்னா எக்ஸிட் பண்ண தான் பார்ப்பேன். ஏன்னா வந்து ரொம்ப நாளாகவே பார்த்தீங்கன்னா இதோட ஷேர் ப்ரைஸ் வந்து மேலே போகல, இப்போ தான் மேலே போயிருக்குது. அது இல்லாமல் இவங்க கன்சிஸ்டன்சியாக பார்க்கும்போது இவங்களோட சேல்ஸ் எல்லாமே ஃப்ளாட்டாக தான் இருக்குது. மார்க்கெட்டில் ஹெவி காம்படிஷன் இருக்குது ஒரு பக்கத்தில். ஏன்னா இவங்களோட கிரெட்டா அந்த மாதிரி மாடல்ஸுக்கே டாடா மோட்டார்ஸ், எம்ஜி மோட்டார்ஸு, கியா இவங்கள்ட்டலாம் காம்படிஷன் இருக்குது எஸ்யூவி செக்மெண்ட்லேயே. இவங்களை கம்பேர் பண்ணும்போது மஹேந்திரா, டாடா மோட்டார்ஸ்லாம் ப்ரைஸ் கம்மியாட்டு அஃபோர்டபுள் ரேஞ்சில் கொடுக்குறாங்க. அது ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. ஆனால் எதை வச்சு இது மேலே போகுதுன்னா கன்சிஸ்டன்ட் ரெவன்யூன்னு சொல்கிறாங்க, நெட் ப்ராஃபிட் க்ரோத்து, ஸ்டேபிள் பேலன்ஸ் ஷீட்டு, நெக்ஸ்ட் வந்து கேஷ் ஃப்ளோ மேனேஜ்மெண்ட் எஃபிஷியன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி மேலே போயிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 50ல இது இடம் பிடிச்சிச்சு. நிஃப்டி 100ல் இடம் பிடிச்சிருந்துச்சு. ஸோ அந்த பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பங்கு இன்றைக்கி மேலே போயிருக்குது. லாஸ்ட் 2 days வந்து ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. இது ஹியூண்டாய் மோட்டார்ஸ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. பட் என்னோட ஒப்பீனியன் நானாக இருந்தேன்னா பார்த்தீங்கன்னா எக்ஸிட் பண்ண தான் பார்ப்பேன் இந்த பங்குகளில். இன்றைக்கே மேலே போனது எகைன் பொத்துனி வந்து 2,109 ரூபா இப்போ ஃப்ளாட் நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் டாக்டர் ரெட்டி லேபரேட்டரிஸ். இன்றைக்கி இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 2% விழுந்துருந்துச்சு. 1,314 ரூபா போனது இப்போ 1,319 ரூபா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதில் என்னென்னு பார்க்கும்போது சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா சும்மா போகிற பக்கில் ஒரு அடி அடிச்சு விட்டாங்க. 26% இந்த பங்கு கீழே போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 990 டார்கெட் ப்ரைஸை குறைச்சிருக்கிறாங்க, செல் கால் கொடுக்குறாங்க. இதில் என்ன அவங்க மென்ஷன் பண்ணுறது, இந்த GLP-1 மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் இருக்குது. அப்ரூவல் கொடுத்தாலுமே தேர் வில் பி எ சேலஞ்சஸ். இதில் பொட்டன்ஷியல் $750 $780 மில்லியன் அளவுக்கு தான் இருக்கும். ரெவில் மில்டு சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளைன் ஆச்சுன்னா அது இம்பேக்ட் ஆகும் அப்படிங்கிற பேசிஸில் வந்து செல் கால் கொடுத்து 990 டார்கெட் ப்ரைஸ் குறைக்கிறாங்க. அப்படி இவங்க சொல்கிற மாதிரி 26% விழுந்து 990 வந்து அப்படின்னா ரெட்டிஸ் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நான் பார்க்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாங்கி போட்டுப்பேன். ரெட்டிஸ் இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா நம்ம வந்து 1,200 1,150 பார்த்துட்டு இருக்கோம். மேபி ஒரு டவுன் சைட் போகலாம், அதனால் பார்த்து ஸ்லோவாக யூஸ் பண்ணிக்கோங்க. அது மாதிரி தான் நாட்கோ ஃபார்மா குரூப்பில் கேட்டிருந்தீங்க வாங்கலாமான்னு. 871 இருக்குது. இதெல்லாம் 1000 மேலே இருக்கும்போது கூட கன்சிடர் பண்ண பங்கு. ஸோ யூஸ் பண்ணலாம், பட் பொறுமையாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா Q3 ரிசல்ட்ஸ் மொக்கையாக இருந்து Q4லேயும் அது வந்து எதிர்வலிக்கும் அப்படின்னு பார்த்தோம். பட் Q4 நல்ல ரிசல்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் பொறுமையாக யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அபவுட் இந்தியா 33,150 ரூபா போச்சு இன்னைக்கு, ஒரு ஆல் டைம் ஹை. அடுத்து 32,965 ரூபா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு 4% மேலே பாசிட்டிவ்ல தான் இருக்குது. இந்த பங்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மேலே போனதுக்கு இன்வெஸ்டர்ஸ் கான்ஃபிடன்ஸ், நெக்ஸ்ட் வந்து அவங்களோட ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது, பாசிட்டிவ் அவுட்லுக்கு. நிஃப்டி மிட் கேப் 150ல் இடம் பிடிச்சிருக்கு. நிஃப்டி லார்ஜ் கேப் மிட் கேப் 250ல் இடம் பிடிச்சிருக்கு. ஸோ அந்த பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஹைலைட் பண்ணி இந்த பங்கு வந்து ஒரு ஆல் டைம் ஹை இன்னைக்கு டச் பண்ணியிருக்கு. பட் என்னோட ஒப்பீனியன் இதோட வேல்யூஷன் நான் செக் பண்ணி பார்த்தேன், பங்கோட ப்ரைஸே எங்கேயோ இருக்குது. வேல்யூஷனும் பார்த்தீங்கன்னா 49 times earningsல இருக்குது. ப்ரைஸ் டு புக்கும் 19 மேலே இருக்குது. பட் நல்ல கம்பெனியாக இருந்தாலும் இப்போதைக்கு நமக்கு இதில் சான்சஸ் இல்லை. இது என்கிட்ட கிடையாது, சில பேர் வச்சுருப்பீங்க, அதனால் அப்டேட் பண்ணுறேன். தேஜாஸ் நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸில் இருக்குது. ஆக்சுவலி இவங்க வந்து ரக்குடான் சிம்போனி அவங்களோட ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. இது வந்து ஜப்பான் பேஸ்ட் கம்பெனி. ஓப்பன் ட்ரான் சொல்யூஷன் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு இந்த டெக்னாலஜிஸ் மூலமாட்டு 4G 5G நெட்வொர்க் வந்து என்ஹான்ஸ் பண்ணி இந்த கொலாபரேஷன் மூலமாட்டு இந்தியாவில் நெட்வொர்க்கையும் அதே மாதிரி குளோபல் லெவலில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு இந்த பார்ட்னர்ஷிப்னு சொல்லியிருக்காங்க. தேஜாஸ் நெட்வொர்க்கு டாடா குழுமத்தோட கம்பெனி தான், அவங்க தான் அந்த அப்டேட்டை சொல்கிறாங்க. இன்ஃபோசிஸ் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் கொலாபரேஷனில் வராங்க. ஜயோட்டிஸ் அப்படிங்கிற கம்பெனி கூட. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அனிமல் ஹெல்த் கம்பெனி, அவங்களுக்கு கூட தான் லாங் டேர்ம் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க.
அந்த கம்பெனியோட ஐடி ஆப்ரேஷன் அண்ட் டிஜிட்டல் கேப்பபிலிட்டிஸை வந்து ஏஐ சொல்யூஷன் ஆட்டோமேஷன் சர்வீஸ் மூலமாட்டு என்கேஜ் பண்ணுறதுக்கு வேண்டி தான் இந்த பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இன்ஃபோசிஸ் கொடுத்த அப்டேட்டு. ஃபோன்பே ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து கோ பிராண்டட் ரூபே கிரெடிட் கார்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க யூபிஐ இன்டிகிரேஷன் மூலமாட்டு. இது ஃபோன்பேயும் ஹெச்டிஎஃப்சி பேங்கும் சேர்ந்து தான் ஃபோன்பே ஹெச்டிஎஃப்சி பேங்க் கோ பிராண்டட் கிரெடிட் கார்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க ரூபே நெட்வொர்க்கோட. ஸோ ஆக்சுவலி இதில் சில ஃபியூச்சர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. 5% வந்து பார்த்தீங்கன்னா ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க செலக்டட் ஆன்லைன் மர்க்கண்ட் பேமெண்ட்ஸுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா. அதே 1% ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது யூபிஎஸ் ஸ்கேன் அண்ட் பே டிரான்சாக்ஷனுக்கு. அடுத்து 2 காம்ப்ளிமெண்ட்ரி டொமஸ்டிக் ஏர்போர்ட் லான்ச் ஆசஸ் இருக்குது பெர் குவார்ட்டருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 10% ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து ஃபோன்பே ஆப் மூலமாட்டு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அல்லது வந்து பில் பேமெண்ட் ரீசார்ஜ் ட்ராவல் புக்கிங்ஸ் அடுத்தது வந்து ஹைப்பர் லோக்கல் டெலிவரி பிளாட்ஃபார்மில் உங்களுக்கு அவைலபிள்னு சொல்லியிருக்காங்க 10% ரிவார்ட் பாயிண்ட்ஸு. இது ஃபோன்பே ஹெச்டிஎஃப்சி பேங்க் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் நெஸ்லே கொடுத்த அப்டேட்டு 2419 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 2443 ரூபாவில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஹை போச்சு. ஸோ ஆக்சுவலி இதில் என்ன ஒரு அப்டேட்னா போனஸ் இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க 1:1 அந்த ரேஷியோவில் வந்து போனஸ் இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. பட் ரெக்கார்ட் டேட் எதுவுமே அவங்க அப்டேட் பண்ண மாதிரி இல்லை. ஸோ நான் செக் பண்ணிவிட்டு எதுக்கும் அப்டேட் பண்ணுறேன். பட் ரெக்கார்ட் டேட் அவங்க எதுவுமே அப்டேட் பண்ணலை. 1:1 அந்த ரேஷியோவில் போனஸ் சொல்லியிருக்காங்க. பட் ஆக்சுவலி ரெக்கார்ட் டேட் வந்து என்னி தான் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுபோக அவங்க வந்து ஆர்டிஃபிஷியல் டைஸை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட யுவர்ஸ் ஃபுட்ஸ்லேருந்து 2026 நீக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் வந்து ஃபுட்டு பிவரேஜஸில் ஆட் பண்ணுவாங்க. அது யூஎஸில் ரிமூவ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஏன் அதை இந்தியாவில் ரிமூவ் பண்ண மாட்டேங்கிறாங்க? அதே ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஸோ இது வந்து நெஸ்லே கொடுத்த ஓவரால் அப்டேட்ஸு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐடிசி கொடுத்த அப்டேட்டு. ஸோ ஐடிசி பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த ஆன்லைன் ஸ்டோரை ஒன்று க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்மு. அதோட நேமே ஐடிசி ஸ்டோர் தான். இது அக்டோபர் 2020 பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதை க்ளோஸ் பண்ணுறாங்க அவங்களோட ஓன் இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம். COVID-19 பேண்டமிக் சுச்சுவேஷனில் தான் இதை கொண்டு வந்தாங்க. இப்போ வந்து அதை க்ளோஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ஆன்லைனில் டிமாண்ட் அதிகரிக்குது ஒரு பக்கம் இருந்தாலும் மார்க்கெட்டில் காம்படிஷனும் அதிகமாக இருக்குது. ஸோ மார்க்கெட்டிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ஃபிசிக்கலி ஆன்லைன் சேனல்ஸ் விளையாட்டி உங்களுக்கு அவைலபிளாக இருந்தாலும் அந்த இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்மை இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரானா ஸ்டோர்ஸ் பக்கம் போகிறாங்க. இப்போ அவங்க மென்ஷன் பண்ணுறது பிளிங்கெட்டு, இன்ஸ்டாமார்ட், அமேசான், இன்ஸ்டாமார்ட் இது மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது. அவங்களே பார்த்தீங்கன்னா 50% ஆஃப் த க்ரோத் வந்து வச்சுருக்கிறாங்க. ஆனால் நம்ம உள்ள போய் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இப்போது நெஸ்லே, அமுல், டாபர், மேரிகோ இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா கிரானா ஸ்டோர் பக்கம் தான் போகிறாங்க. ஸோ ஐடிசி அதை நோக்கி தான் போகிறாங்க. குயிக் காமர்ஸ், இ-காமர்ஸ் எல்லாமே ஒரு பக்கம் வச்சுட்டு ட்ரெடிஷ்னல் ஆட்டு பார்த்தீங்கன்னா பட் அதை க்ளோஸ் பண்ணாலும் அந்த செக்மெண்ட்லேயே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கிரானா ஸ்டோர்ஸ் பக்கம் வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது ஐடிசி கொடுத்த அப்டேட்டு. டெலிவரி வந்து 1.2 crore ஷேர் இன்றைக்கி பிளாக் டீல் நடந்திருக்கு. 461 கோடி ஒர்த் ஆஃப் ஷேர் வந்து 388 ரூபா வச்சு பார்த்தீங்கன்னா கைமாறி இருக்குது. டெலிவரியில் வந்து அப்டேட்டு. வோடோஃபோன் ஐடியா ஆக்சுவலி இது எக்ஸ்பெக்டட் தான். ஆக்சுவலி ரொம்பவே கஷ்டத்தில் இருக்குது இந்த கம்பெனி. 20,000 கோடி மறுபடியும் பார்த்தீங்கன்னா ரைஸ் பண்ணுறதுக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கூட பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 10-year ஃபண்டிங்ஸ் மூலமாட்டு டொமஸ்டிக் அல்லது ஃபாரின் பாரோயிங்ஸ் மூலமாட்டு $2.9 billion லோன் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க வோடோஃபோன் ஐடியா. டாடா ஸ்டீலோட ஷேர் இன்னைக்கு ஃபோக்கஸில் இருந்துச்சு. ரீசன் பார்க்கும்போது 1563 கோடி கேபிட்டல் இன்ஃபியூஷன் பண்ணுறாங்க டி ஸ்டீல் ஹோல்டிங்ஸ் பிரைவேட் லிமிடெடில். இது அவங்களோட சப்சிடரி கம்பெனி தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1563 கோடி வந்து கேபிட்டல் இன்ஃபியூஷன் பண்ணுறாங்க. அது இல்லாமல் டாடா ஸ்டீல் வந்து கலிங்கா நகர் பிளான்ட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணியிருந்தாங்க ரீசெண்டாட்டு. இப்போ அந்த கம்பெனியில் ஃபண்டு இன்ஃபியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட் கொடுத்த அப்டேட். ஆக்சுவலி இவங்க வந்து ஐஸ்கிரீம் பிஸ்னஸை டிமர்ஜ் பண்ண போகிறோன்னு சொல்லியிருந்தாங்க அந்த குவாலிட்டி வால்ஸ் இந்தியா லிமிடெடை. இப்போ அதை யார் வாங்க போகிறா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேகனம் ஐஸ்கிரீம் கம்பெனி ஹோல்கோ அவங்க தான் அதில் 61.9% ஸ்டேக் வந்து வாங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா யூனிலிவர் வந்து அதை செல் பண்ணுறாங்க அந்த கம்பெனிக்கிட்ட. ஸோ அந்த டிரான்சாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா Q4 ஃபினான்ஷியல் இயர் 26 மேபி எக்ஸ்பெக்டடுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஹிந்துஸ்தான் யூனிலிவர் கொடுத்த அப்டேட்டு. ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸ் இது இப்போ கண்டினியூஸாக மேலே போயிட்டே இருக்குது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பேங்க்ஸ் அவங்களோட சப்சிடரி ஒன்று இருக்குது பேமெண்ட் பேங்க்ஸு. அதில் ஒரு 190 கோடி இன்வெஸ்ட்மெண்ட். நெக்ஸ்ட்டு எஸ்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜியோ பேமெண்ட்ஸ் பேங்க்ஸில் 17.8% ஸ்டேக் வாங்கினதுக்கப்புறம் அந்த பங்கு வந்து மேலே தான் போயிட்டே இருக்குது. இன்றைக்கி மேலே போனது மூலமாட்டு ஒரு 6 month ஹையை டச் பண்ணியிருக்குது ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸு. பட் இப்போதைக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா அது பக்கம் போகலை. டாடா ஸ்டீலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷோகாஸ் நோட்டீஸ் வந்திருக்கு. 890 கோடி ஒர்த் ஆஃப் ஷோகாஸ் நோட்டீஸ் இன்புட் டேக்ஸ் கிரெடிட் இர்ரெகுலரிட்டிஸில் நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இது காலகட்டம்னு பார்க்கும்போது ஃபினான்ஷியல் 19 ஃபினான்ஷியல் 21 அந்த காலகட்டத்தில் உள்ள ஜிஎஸ்டி நோட்டீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சிஜிஎஸ்டி விச் மீன்ஸ் சென்ட்ரல் எக்ஸைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சேலஞ்ச் பண்ணி கண்டிப்பாக அது வந்து இவங்களுக்கு ஃபேவராக தான் வரும். டாடா ஸ்டீலுக்கு ஃபேவராக தான் வரும். பட் அது நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அது டாடா ஸ்டீல் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஏதுன்னு பார்ப்பாங்க.
ஆக்சுவலி மேபி நிறைய கம்பெனிஸுக்கு இப்படி நடந்திருக்கு. பட் கடைசியில் அந்த கம்பெனிஸுக்கு ஃபேவராக தான் பார்த்தீங்கன்னா தீர்ப்பு வரும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிஃப்டி டிஃபென்ஸ் மார்க்கெட்டில் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்துச்சு. அது இல்லாமல் டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் குறிப்பாட்டு டொமஸ்டிக் ஃபார்ம்ஸ் மூலமாட்டே டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் வந்து 5 lakh crore இருக்கும் 2028-29 அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸ்போர்ட் 32.5% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஆக்சுவலி 32.5% இன்க்ரீஸ் ஆயிருக்குது 2023 24 கம்பேர் பண்ணும்போதே அவ்வளோ ரேஞ்சுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நம்ம ஒரு பக்கம் எக்ஸ்போர்ட்டுக்கு இந்த டிஃபென்ஸுக்கு வந்து ஸ்பெண்டிங் அதிகரிக்கிறோம். நேட்டோ என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங் அதிகரிப்போம், மேசிவாக இன்க்ரீஸ் பண்ணுவோம். இன்றைக்கி நிஃப்டி டிஃபென்ஸ் இண்டெக்ஸே 1% மேலே பாசிட்டிவில் போயிருக்குது. ஸோ HAL, BL இந்த மாதிரி பங்குகள் எல்லாம் இன்றைக்கி மார்க்கெட்டில் ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்ட் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. எடெல்விஸ் மியூச்சுவல் ஃபண்ட் இவங்க அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 1.50 lakh crore தாண்டி இருக்குது. இன்வெஸ்டர்ஸோட பேஸும் பார்த்தீங்கன்னா 25 lakh இன்வெஸ்டர்ஸ் பேஸை தாண்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது மும்பையில் அவங்களோட 5th annual இன்வெஸ்டர்ஸ் மீட்டில் தான் இதை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து எடெல்விஸ் மியூச்சுவல் ஃபண்ட் டோட்டல் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 1.50 lakh crore தாண்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ் கொடுத்த அப்டேட்டு பிர்லா ஓப்பஸ் பிளான்ட் பெயிண்ட் பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் ஒன்று இருக்குது. ஸோ அந்த ரிசைன் மேனுஃபேக்சரிங் பிளாக்ல வந்து கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகிட்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 22 million liters per annum இதில் ப்ரொடக்ஷன் பண்ணலான்னு சொல்லியிருக்கிறாங்க ரிசைன். இது கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ் கொடுத்த அப்டேட்டு. JSW எனர்ஜி ஒரு 25-year பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் NHPC கூட போட்டிருக்காங்க 300 megawatt கெப்பாசிட்டிக்கு. இது பார்த்தீங்கன்னா JSW எனர்ஜி கொடுத்த அப்டேட்டு. ஆனால் அவங்களோட சப்சிடரி எனர்ஜிஸ் இன் பவர் அவங்க மூலமாக தான் அந்த 25-year பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. ஹைப்ரிட் கெப்பாசிட்டி 24 months வந்து பார்த்தீங்கன்னா இதை கம்ப்ளீட் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற டேரிஃப் 3.49 kWh ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது JSW எனர்ஜி கொடுத்த அப்டேட்டு. JSW ஸ்டீல் வந்து சுப்ரீம் கோர்ட் அந்த பூஷன் பவர் டீலை வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணி விட்டாங்க, அதாவது தடுத்துட்டாங்க, கேன்சல் பண்ணி விட்டாங்க. இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா JSW ஸ்டீல் அந்த 19,300 கோடி அக்யூசிஷனுக்கு இப்போ கோர்ட்டுக்கு போயிருக்காங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு. இது என்ன மாதிரி தீர்ப்பு வருதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் EV கார்ஸோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டு போனாலும் டெஸ்லாவோட யூரோப்பியன் சேல்ஸ் வந்து விழுந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. EV மார்க்கெட்டில் க்ரோத் இருந்தாலும் டெஸ்லாவோட EV சேல்ஸ் விழுந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்லாவோட நியூ கார் ரெஜிஸ்ட்ரேஷன் யூரோப்பில் 28% இயர்-ஆன்-இயர் பேசிஸில் அந்த மேலே விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து டெஸ்லாவோட யூரோப்பியன் சேல்ஸ் அஃபெக்ட் ஆயிருக்கு. NVIDIA ஷேர் இன்னைக்கு ஒரு நியூ ஹை டச் பண்ணியிருந்துச்சு. வேர்ல்டு லார்ஜஸ்ட் ஸ்டாக் ரெக்கார்டை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரீக்ளைம் பண்ணியிருக்கிறாங்க. 4% லாஸ்ட் மார்க்கெட்டில் மேலே போயிருக்கு. $154 மேலே போயிருக்குது. $3.77 trillion இருக்குது அதோட மார்க்கெட் கேப்லேஷன். மைக்ரோசாஃப்ட்டை பீட் பண்ணி அவங்க ஃபஸ்ட்டு பொசிஷனுக்கு வந்திருக்காங்க. ஏப்ரல் வந்து இந்த ஸ்டாக் வந்து 63% மேலே போயிருக்கு. 1.5 trillion வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ ஆட் பண்ணி கொடுத்துருக்கு. ஒன்று ஸ்ட்ராங் ஏர்னிங்ஸு, AI டிரைவனில் வந்து கஸ்டமர் ஸ்பெண்டிங் அதிகரிக்கிறாங்க. 90% ஆஃப் அனாலிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பை ரேட்டிங் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து NVIDIAவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேனாசானிக் வந்து வாஷிங் மிஷின் ரெஃப்ரிஜிரேட்டர் செக்மெண்ட்டை இந்தியாவில் எக்ஸிட் பண்ணுறாங்க. வேர்புலும் வால்டாஸும் இன்னைக்கு மார்க்கெட்டில் டபுள் டிஜிட் அடி குறிப்பாட்டு 5% பார்த்தீங்கன்னா மேலே போயிருக்குது. ஸோ இதனால் இந்த கம்பெனிஸுக்கு ஒரு டபுள் டிஜிட் க்ரோத் இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. ஸோ அந்த பேசிஸில் 5% மேலே போயிருக்கு. பேனாசானிக் அடுத்து வந்து பேனாசானிக் வாஷிங் மிஷினையும் எக்ஸிட் பண்ணுறாங்க, ரெஃப்ரிஜிரேட்டர் செக்மெண்ட்டையும் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எக்ஸிட் பண்ணிட்டு போகிறாங்க. ஏன்னா லாஸ் மேக்கிங் இருக்கிறதுனால இந்த செக்மெண்ட்டை எக்ஸிட் பண்ணுறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. பேனாசானிக்ங்கிறது ஜாப்பனீஸ் பேஸ் கம்பெனி தான். ஸோ அவங்களும் எலக்ட்ரானிக்ஸ் பிஸ்னஸ் இந்தியாவில் பண்ணுறாங்க, இப்போ எக்ஸிட் பண்ணுறாங்க. CDSL வந்து மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் IIM மும்பை கூட போட்டிருக்காங்க. டேட்டா அனலிட்டிக்ஸ் ரிசர்ச் கேஸ் ஸ்டடிஸ் இது சம்மந்தமாட்டு தான் அந்த கொலாபரேஷன் சொல்லியிருக்காங்க. இது CDSL கொடுத்த அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.